போற இடம் எல்லா இடத்துலையும் நான் எவ்வளவு வழியை தாங்கிட்டு வரேன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அவருக்கு தெரியும் திமுக என்ன பண்ணும், எப்படி விமர்சனங்கள் பண்ணும், எந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கும், எப்படி அவதூறுகளை கிளப்பும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அந்த வழியெல்லாம் தாண்டி நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன், உழைக்கணும்னு வந்திருக்கேன். எல்லா இடத்துலையும் எதுக்காக டீகோட் பண்றாரு? நான் வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வந்தேன்னு. ஏனென்றால் இந்த மக்களுக்கு புரிய வேண்டும். நான் நினைச்சேன்னா சொகுசான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம், என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது, எனக்கு அளவுக்கு அதிகமான பணமும் இருக்கு, இன்னமும் நான் சினிமாவில் நடிச்சேன்னா பலாயிரம் கோடி சம்பாதிக்கலாம். ஆனா எனக்கு அது தேவையில்லை, எனக்கு அது அவசியம் இல்லை. என் மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்ற நன்றி கடன் செலுத்த தான் நான் திரும்ப வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய முன் உதாரணம். இப்ப இதை தொடர்ந்து திரு சுந்தர்சி அவர்கள் மதுரை மத்திய தொகுதி வேட்பாளர், அவர் என்ன சொல்றாரு? என் மக்கள் எனக்கு நல்ல பொருளாதாரம் கொடுத்துருக்காங்க, நான் நல்ல வாழ்க்கையில இருக்கேன், என் மக்களுக்கு நான் திரும்ப நன்றி கடன் செலுத்தணும்னு சொல்லி தான் இந்த வாய்ப்பை நான் தேர்வு செஞ்சுக்கிறாரு. இதைத்தானங்க விஜயும் சொன்னாரு. விஜய் ஏன் சொல்றாரு? இது ஒரு நல்ல முன் உதாரணமா இருக்கட்டும். உடனே எல்லாரும் என்ன சொல்றாரு? நடிகருக்கு அரசியல் தெரியாது. கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுறாரு அவரு. அவரோட அரசியலை பார்க்கும்போது உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு தோணுதா? எல்லாரும் என்ன சொன்னாங்க முதல் நாள்ல? விஜய்க்கு பேசவே தெரியாது. என்ன பேசுவாரு? அரசியல் தெரியுமா, நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரியுமா, எல்லா விஷயத்தையும் தெளிவா பேசுறாரு. அவங்க வைக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை திட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஒரு முன்னாள் பழுத்த அரசியல்வாதி என்ன மாதிரி அந்த திட்டங்கள் வைப்பாங்களோ அந்த திட்டங்களை அவர் வைக்கணும் முயற்சி பண்றாருங்க. அவர் சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான், மக்களை மகிழ்ச்சியா வச்சிருந்தீங்கன்னா நான் ஏன் அரசியலுக்கு வந்திருக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு.